Hello, who is watching this? Hello. So, the combustion of fuels, whole chapter in like maybe 30 minutes. So, in the full chapter, it's very simple. நான் 50 மினிட்ஸில் கிளாஸில் நடக்கும் போதில் கிளாஸ் கவனிக்காமல் நானாக படித்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டாச்சு. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். புக்லேயே வந்து இட்ஸ் லைக் ஒன்லி 10 பேஜஸ். அதில் 10ல் ஒரு 4 பேஜஸ் வந்து கொஷின்ஸ் பண்ணுறதுக்கே போயிடும். ஸோ அல்டிமேட்லி ஜஸ்ட் 5 or 6 பேஜஸ் தான் இருக்குது. அவ்வளோதான் சாப்டர், ஈஸி. நான் நோட்ஸ் எடுத்தேன். அந்த நோட்ஸை நான் ஒரு டாக்குமெண்ட்டாக மேபி ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் 1.5 ஷீட்ஸ், A4 ஷீட்டை half and half பண்ணி ஈஸியாக முடிச்சாச்சு. ஸோ இது ஃபுல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு யூ ஜஸ்ட் ரீட் யுவர் புக்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்டுன்னு வச்சுக்கோங்க. டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் மேபி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரைட் அண்ட் சி 3 or 4 டெஃபினேஷன்ஸ் தான். ஒரு 4 ஷார்ட் ஆன்சர்ஸ் மாதிரி இருக்குது, ஒரே ஒரு லாங் ஆன்சர், அவ்வளோதான். ஃபுல் சாப்டரில் அவ்வளோதான், ப்ளஸ் ஒரு நியூமெரிக்கல். ஸோ ஈஸி, we'll make it easy. I'm gonna try. Okay, combustion of fuels. பேசிக்காக வந்து என்னென்னா, கம்பஷன் எதுக்கு நடக்குது, எப்படி நடக்குது, அதில் என்னென்ன பண்ணணுன்றதை ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்தது, ஃபியூல்ஸோடைய சாப்டரில். அந்த சாப்டரை ஆப்வியஸ்லி நம்ம யாரும் படிக்கலை, சண்டே உட்காந்து படிக்கணும். ஸோ அது இல்லாமல் இந்த ஹோல் நாலேஜ் வந்து புரியும். இந்த கம்பஷன் ஆஃப் ஃபியூவல்ஸோடைய பேசிஸ் என்னென்னா, பேசிக் ஐடியா வந்து கலோரிஃபிக் வேல்யூ பற்றி யூஸ் பண்ணுவோம். கலோரிஃபிக் வேல்யூன்றது என்னென்னா, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் லிபரேட்டட் when a unit mass of fuel is completely burnt. ஓகே, ஸோ சம்திங் லைக் ஒரு சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸை பர்ன் பண்ண மட்டும் அது ஃபுல்லி பர்ன்ட் ஆகி ரிமைன்ஸ் கிடைக்கும். ஓகே, சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அது கம்ப்ளீட்லி பர்ன் ஆச்சுன்னா இட்ஸ் கம்பஷன். கம்பஷனில் 2 டைப்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட். அதோடைய டிஃப்ரென்ஸ்லாம் வந்து இப்போ தேவையில்லை. ஜஸ்ட் கம்ப்ளீட் கம்பஷன் ஒன்று இருக்குது, இன்கம்ப்ளீட் கம்பஷன் ஒன்று இருக்குன்றது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஸோ கம்பஷன் வந்து ரேபிட் எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன். கம்பஷன்னாலே ஆக்சிடேஷன், அது லாஸ்ட் சாப்டரில் படிச்சிருக்க மாட்டோம், பட் ஓகே. இது 2 தான் டெஃபினேஷன். இது 2 பேசிக் டெஃபினேஷன்ஸ். ரேபிட் எக்ஸோதெர்மிக் ஆக்சிடேஷன், எக்ஸோதெர்மிக் வந்து ரிலீசஸ் ஹீட், அந்த ஆக்சிடேஷன். வேறு ஃபியூவல் வந்து O2, ஆக்சிடேஷனாக O2 தேவை. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஃபியூவல் டர்ன்ஸ் இன்ட்டு லைட் அண்ட் ஹீட், அதுதான் வந்து கம்பஷன். கலோரிஃபிக் வேல்யூ என்னென்னா, எவ்வளோ ஹீட் இஸ் லிபரேட்டட். ஒரு சப்ஸ்டன்ஸ் யூனிட் மாஸ் இவ்வளோண்டு இருக்குன்னா அதை கம்ப்ளீட்லி பர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் தேவைன்றது தான் கலோரிஃபிக் வேல்யூ. கலோரிஃபிக் வேல்யூக்கு வந்து 1 செகண்ட். ஸோ புக்கில் என்னென்னா, யூ ஹாவ் ஒன் மோர் திங் விச் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்காண்டிய ஈக்குவேஷன். இது வந்து புரிஞ்சால் வந்து யூல் பி ஏபிள் டு ரைட் இட் ஈஸிலி. மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. என்னென்னா, கம்பஷன் ப்ராசஸில் ஃபியூவல்ஸ் வந்து மெயின்லி தே கண்டெயின் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ கார்பன் அண்ட் ஹைட்ரஜனை வந்து கம்பஷன் வழியாக யூ டூயிங் இட்னா, யூ பர்னிங் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன்னா இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ன்றதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன். என்னென்னா, C+O2. O2 வந்து எசென்ஷியல் ஃபார் கம்பஷன்னால C+O2 gives CO2, நார்மல் ஒன், அது எக்ஸோதெர்மிக்னு சொல்கிறோம். H2+O2, H2 உடைய ஃபார்முலா, வாட்டர் க்ரியேட் பண்ண மோட்டில் இருக்க ஃபார்முலாக்கு ஹாஃப் போட்டுரும். H2 + half O2 gives H2, அதே தான் எக்ஸோதெர்மிக். ஸோ என்னென்னா, இந்த இதுக்கு வந்து CnH தான் மேஜர் ஆஃப் த கம்பஷன் ப்ராடக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால கம்பஷன் இஸ் எக்ஸோதெர்மிக்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் பேசிக்லி நத்திங், தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். தட்ஸ் தட். நெக்ஸ்ட் வந்து யூனிட்ஸ். உனக்கு வந்து யூ ஹேவ் 4 units ஆஃப் கம்பஷன் ஃபார் கம்பஷன். என்னென்னா, ஃபார் கலோரிஃபிக் வேல்யூ which is calorie, kilocalorie, British thermal unit, centigrade heat unit. இந்த 2 வந்து Greek and Latin words, அப்படியே சும்மா British thermal unit, centigrade heat unit, அவ்வளோதான். அந்த 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டா முடிஞ்சிச்சு. கேலரி, கிலோ கேலரி ஈஸி. கேலரிக்கு மட்டும் டெஃபினேஷன் இருக்குது. அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் of 1 gram of water through 1 degree Celsius, அவ்வளோதான். அந்த டெஃபினேஷன் மட்டும் இட்ஸ் லைக் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கிற டெஃபினேஷன், பிகாஸ் இட் டஸ் நாட் மேக் சென்ஸ் நீ டேரெக்டாக படிக்க மாட்டல. அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் of 1 gram of water through 1 Celsius, அவ்வளோதான். ஸோ இது வந்து பேசிக்லி ஃபர்ஸ்ட் 1.5 pages வந்து கவர்ட். அடுத்து வந்து கலோரிஃபிக் வேல்யூவில்
ரெண்டு பார்ட்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஹையர் கலோரிஃபிக் வேல்யூ, லோவர் கலோரிஃபிக் வேல்யூ. ஈஸியர் டேர்ம்ஸை சொல்லணும்னா ஹை லோ மட்டும் படிச்சுக்கோ. இந்த கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ, நெட் கலோரிஃபிக் வேல்யூ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இல்லைனா இதை ஸ்டடி கிராஸ் அண்ட் நெட், கிராஸ் அண்ட் லோவர், ஹையர் அண்ட் நெட்டுன்னு படித்து குழப்பக்கூடாது. கிராஸ் அண்ட் நெட் படிக்கணும், இல்லை ஹையர் அண்ட் லோவர். நான் கிராஸ் அண்ட் நெட் படிக்கிறேன். ஸோ வாட் எவர் இஸ் ஈஸியாக ஃபார் யூ அப்படி யூஸ் பண்ணிக்கோ. ஸோ ரெண்டுத்துக்குமே இந்த burnt completely வரைக்கும் சேம் டெஃபினிஷன் தான். ஓகே, total amount of heat produced when unit mass of fuel is burnt completely. கிராஸ்க்கு என்னென்னா, நீ ஒரு ஃபியூவலை பர்ன் பண்ணோன்னே அதை ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், அதோடைய கலோரிஃபிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். அது வந்து கிராஸ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இன்னொன்று என்னென்னா, நீ பர்ன் பண்ணி அதோடைய பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் யூர் கால்குலேட்டிங் த calorific value. So இந்த ரெண்டுத்தோடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னா, cool to room temperature. So completely total amount of heat produced when unit mass of fuel is burned completely when products of combustion are cool to room temperature. And the cool to room temperature and allowed to escape the difference. மீதி எல்லாமே definition same thing தான். ஓகே, ஸோ இதில் என்னென்னா, இது ரெண்டுமே வந்து ஒரு ப்ராசஸ் நடக்கும் போட்டில் நடக்கும். You will have gross calorific value calculate பண்ணலாம், net calorific value calculate பண்ணலாம். It's not like சில ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து gross calorific, சில ஈக்குவேஷன்ஸ்க்கு net. No, எல்லா ஈக்குவேஷனுக்குமே gross and net இருக்குது. ஸோ இது வந்து அவங்க gross calorific வேல்யூவில் ஒரு கொஷின் கேட்கலாம், எதுக்கு வந்து லேட்டன் ஹீட் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்ம ஹீட்டோடைய எனர்ஜி எதுக்கு வந்து gross calorificல ஆட் பண்ணணும், அது பண்ணணும் ஒயின்னு கேட்டால், யூ சப்போஸ் டு எக்ஸ்பிளைன் திஸ். பேசிக்கலி என்னென்னா, ஹைட்ரஜன் தான் உன் ஃபியூவல். ஓகே, யூஆர் ஹீட்டிங் இட், அது ஹீட் ஆகி ஸ்டீம் ஆகுது. ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் கிராஸ்னால கூல் டு ரூம் டெம்பரேச்சர். ஸோ ஸ்டீமை யூஆர் கூலிங் டவுன் டு வாட்டர் ப்ளஸ் லேட்டன் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன். கேஸ்லேருந்து லிக்விட் மாறும்போட்டில் இட் இஸ் கண்டென்சேஷனில், அதில் கொஞ்சம் ஹீட் லிபரேட் ஆகும், அதுதான் லேட்டன் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன். ஸோ உங்ககிட்ட why is heat evolved அப்படின்னு கேட்டாங்கன்னா, when hydrogen is burned or hydrogen undergoes combustion, steam is produced. When the steam is cooled to room temperature, water plus latent heat of condensation is let out. அதனால் you have heat அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ தட் ஐ தாட் இட் வாஸ் an important, அதில் கொடுத்துருந்தாங்க. இதில் இருக்கிற எல்லாமே புக்கில் இருக்கிறதா, நத்திங் நியூ, ஜஸ்ட் மேபி வெரி வெரி சிம்பிளிஃபைடு version of it. நான் பிக்சர் அனுப்புகிறேன், யூ கேன் காப்பி இட் டவுன் பிஃபோர் த எக்ஸாம். இல்லைனா இப்போ பேச மட்டும் வேணும்னா வந்து சைட் பை சைட் ரைட் பண்ணிட்டே வரலாம். எனிதிங் இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஆர் அது ஜெராக்ஸ் எடுக்கணும் கூட, நாளைக்கு காலேஜ் வேணால் கொடுக்குறேன், யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் ஜெராக்ஸ் காலேஜ். ஓகே, லோவர் நெட் கலோரிஃபிக் வேல்யூ என்னென்னா, நெட் ஹீட் சேம் திங், அலவுட் டு எஸ்கேப் நான் சொன்னேன். இப்போ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, என்சிவின்னு கொடுத்துருக்கேன்ல, இந்த ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் பின்னாடி இருக்க 2 ஃபார்முலாஸ், அதுதான் அந்த சாப்டரில் இருக்க ஃபார்முலாஸ். ஏன்னா என்சிவினா நெட் கலோரிஃபிக் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஜிசிவி. ஜிசிவி இஸ் கிராஸ் கலோரிஃபிக் வேல்யூ. நெட் calorific value equal to gross calorific value minus latent heat of condensation. அவ்வளோதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து ஆல்டர்னேட்டிவாக அவங்க இப்படி எழுதியிருக்காங்க. இது எப்படி இந்த கன்க்ளூஷனுக்கு வந்தாங்கன்னு புக்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணல, யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் அப்படியே படிச்சுக்கலாம். என்னென்னா, ஜிசிவி மைனஸ் லேட்டன் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன், GCV minus mass of hydrogen into 9 into latent heat of condensation. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இட்ஸ் லைக் H plus O2 ஃபார்முலாவில் நீ இவ்வளோ பார்ட்ஸ் கொடுத்தேன்னா ஃபைனலாக 9 parts ஆஃப் வாட்டர் வந்து கிடைக்கும்ட்டு. இஃப் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் தட் வே, அது புக்கில் வந்து கொடுத்துருக்கு. பட் இட்ஸ் நாட் பெட்டர் இந்த புக். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, one part by weight of H2 produces 9 parts of weight of H2O as follows. And the latent heat of steam தான் வந்து 587 calorie per gram. அதெல்லாம் தேவையில்லை, டைரெக்டாக இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா you will be able to answer problems எல்லாமே முடிஞ்சிடும். இது வந்து ப்ராப்ளம்ஸ் கிடையாது, இது வந்து உனக்கு இந்த டெஃபினேஷன் இப்படி, இதை வந்து ஒரு நாட் 6 மார்க் ஏதாவது 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இவ்வளோ இதை சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் டெஃபினிஷன் இந்த ரிலேஷன், அது மட்டும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் இஸ் டூலாங்ஸ் ஃபார்முலா. இது என்னென்னா, இந்த ஃபார்முலா இருக்குல்ல, திஸ் ஃபார்முலா வந்து எப்படி வருதுன்ற மாதிரி வந்து அவங்க கால்குலேட் பண்ண போகிறாங்க. அது அகேன் இட்ஸ் லைக் டைரக்ட் ஃபார்முலா. GCV இஸ் ஈக்குவல் டு இந்த இது தான் வந்து யூ சப்போஸ் டு மெமரைஸ். என்னென்னா 8080 34500
2240 இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும். இந்த ஃபார்முலாஸ் மறக்கவே கூடாது. இம்பார்ட்டன்ட். டைரெக்டாக இந்த ஃபார்முலா வச்சு ஸ்டேட் பண்ணுங்கன்னு கூட 2 மார்க் கொஷின் வரும். ஸோ ஃபார்முலாவை அப்படியே தான் மனப்பாடம் பண்ணும். there's no other choice. write it down ஒரு 10 டைம்ஸ் வந்து வேணால் எழுதி பாருங்கள். இட்ஸ் ஈஸி. ஐ திங்க் இட்ஸ் ஈஸி. நீ கொஷின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணேன்னா ஈஸி. பட் இதெல்லாம் லாஸ்ட்டில் உட்காந்து மனப்பாடம் பண்ணி சாப்டர் வந்து வெரி சிம்பிள். இந்த வீடியோ பார்த்தோன்னே சாப்டரில் என்ன இருக்குது எல்லாமே வில் பி ஏபிள் டு டெல். அதனால் அது ப்ராப்ளம் கிடையாது. எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் ஃபியூவல்ஸ், ஏன்னா தட் இஸ் த மேஜர் சாப்டர் தான். அப்புறம் கரோஷனும் இருக்குது. கரோஷன் கொஞ்சம் பெரிய சாப்டர். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த CHOS இதெல்லாம் என்னென்னா பர்சன்டேஜ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அவங்க வந்து கொடுப்பாங்க இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் C, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் H, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் O, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் S இருக்குது. அதுதான் வந்து பர்சன்டேஜஸ்ன்னு கொடுப்பேன். டைரெக்டாக இங்கே 58 இருந்தால் இங்கே 58 சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட்டர் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் அதில் கேல்குலேஷன். எல்சிவி நான் திடீர்னு எல்சிவின்னு கொடுத்துருக்கேன். இட்ஸ் த சேம் திங் ஆஸ் என்சிவி, நெட் கலோரிஃபிக் வேல்யூ. இது வந்து HCV மைனஸ் 9/100 H இன்ட்டு 587. 587 தான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன். அதோடைய இதுதான் வந்து 587. மற்றபடி 9/100 வந்து அதோடைய பர்சன்டைல் வெர்ஷன் வந்து ஹெச் வந்து பர்சன்டைல் எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்றனால by 100 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பேசிக்லி த ஃபர்ஸ்ட் 3-4 பேஜஸ். இதுக்கப்புறம் இங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸில் தான் நான் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே கொடுத்துருக்காங்க நான் சொன்ன மாதிரி இதில் வந்து கிராஸ் அண்ட் நெட் கேட்பாங்க, சேர்ந்து தான் கேட்பாங்க. தனித்தனியாக கேட்டால் ஸ்பெசிஃபிக்காக கிராஸ் மட்டும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 2 மார்க்ஸ் வரலாம். கார்பனுக்கு 85, ஹைட்ரஜனுக்கு 8, சல்ஃபருக்கு 1, நைட்ரஜனுக்கு 2, ஆஷ்க்கு 4, லேட்டன்ட் ஹீட் இஸ் 587. இதை கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்னென்னா நமக்கு என்னென்ன தேவை? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது. மீதி நைட்ரஜன், ஆஷ் உன்னையே கன்ஃபியூஸ் பண்ணுறது கொடுப்பாங்க, இக்னோர் இட். ஆனால் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிற யூ ஹாவ் டு டூ 100 மைனஸ் இதோடைய எல்லாத்தோடைய ஆட் பண்ணினா எவ்வளோ வருது. இந்த பர்டிகுலர் கேஸில் 85, 8, 1, 2, 4 gives 100. ஸோ 100 மைனஸ் 100 ஈக்குவல் டு 0. ஸோ ஆக்சிஜனோடைய இது அமௌண்ட்டு 0. நம்ம புக்கில் கொடுத்துருக்க மோஸ்ட் ஆஃப் த சம்ஸ்க்கு ஏதாவது கொடுக்கலைன்னா இட்ஸ் கன்சிடர் 0 தான். எல்லாம் டோட்டல் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராப்ளம் 2ல் என்னென்னா they've given C, they've given H, they've given O, they've given S. unnecessary இதெல்லாம் அடிச்சிடலாம் தேவைன்னா. இதனால் வச்சு யூ சப்போஸ் டு ஜஸ்ட் கேல்குலேட். அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கேல்குலேட் பண்ண அவ்வளோதான். சேம், ஒரு சேஞ்ச் கூட கிடையாது. இல்லை அப்படியே சேம் திங் தான். இது வந்து இவங்க சப்ஸ்டியூட் பண்ணுறதுலாம் போட்டிருக்காங்க. அது பேசிக்கலாக ஐ திங்க் இதில் ஹைட்ரஜன் மட்டும் வந்து கொடுக்கல. மேக்ஸ் வழியாக ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணி பண்ணுறாங்க. பட் வெரி சிம்பிள் தான், எல்லாமே சிம்பிள் தான். ஓகே, பேசிக்லி half of the lesson is done. இன்னும் வந்து 1, 2, 3 and 3.5 pages தான் முடிஞ்சிச்சு. அதோட சாப்டர் ஓவர். ஃப்ளூ கேஸ் அனாலிசிஸ் ஆர் சாக் மெத்தட். ஸோ ஃப்ளூ கேஸ்னால் என்னென்னா பேசிக்லி ஃப்ளூனா வந்து வேஸ்ட். ஸோ ஏதாவது ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு வெளியில் வர கேஸ்க்கு பேர் வேஸ்ட் கேஸ் ஆர் ஃப்ளூ கேஸ். அது ரெண்டுத்துக்குமே சேம் மீனிங் தான். அவங்க பேர் வைக்கணும்ட்டுக்காண்டி புதுசாக ஃப்ளூன்ட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து அனாலிசிஸ், ஃப்ளூ கேஸ் அனாலிசிஸ் பற்றி பார்க்குறோம். அந்த அனாலிசிஸ்க்கு பேர் தான் ஆர்சாட் மெத்தட். என்னென்னா அவங்க சொல்லியிருக்க டெஃபினேஷன் ஃபார் ஃப்ளூ கேஸ் என்ன? மிக்ஸ்டர் ஆஃப் CO2, O2, CO கம்மிங் அவுட் ஆஃப் கம்பஷன் சேம்பர். கம்பஷன் சேம்பர்ன்றது ஒரு பிளேஸ் வேர் கம்பஷன் ஹேப்பன்ஸ். அதுலேருந்து வெளியே வர்றது தான் வந்து ஃப்ளூ கேஸ். ஓகே, எதுக்கு இந்த அனாலிசிஸ் பண்ணுறோன்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் கம்ப்ளீட் கம்பஷன் அண்ட் இன்கம்ப்ளீட் கம்பஷன். இதான் வந்து பேசிக் பிரின்சிபல் ஆஃப் why we're doing flue gas analysis. இதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. திஸ் இஸ் பேசிக்லி ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்படி விட்டுலாம். ஆர் சாட்ஸ் apparatus. இந்த பார்ட் ஆஃப் வாட் we're doing is very important. இந்த இதுலேருந்து இது வரைக்கும் வந்து யூ சப்போஸ் எக்ஸ்பிளைன். நான் வந்து வெரி ஷார்ட்டாக வந்து டேஷாக போட்டு எழுதியிருக்கேன். இதை வந்து வேர்ட்ஸில் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன் செகண்ட். நான் ஒன் ஹேண்டில் ஃபுல்லாத்தையும் ஃபில்ம் பண்ணிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ சம்திங் லைக் தட்.
ஓகே, இதுதான் வந்து உன்னோட ஃபிகர். புக்கில் இருக்க ஃபிகர் வந்து இப்போ நான் பண்ணேன்னா என்னால் 4 ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த ஃபிகர் மை ஃபிகர், இந்த பேசிக் ஃபிகர். நான் இன்னொரு ஃபிகர் வேணால் காட்டுறேன், தட் பி மோர் ஈஸியர் ஐ திங்க். ஓகே, ஸோ இதை என்ன ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, ஓகே, ஸோ Orsat's apparatus explain பண்ணுவாங்க. They'll say explain Orsat's apparatus and Orsat's method. அப்படின்னா you start from here and precautions வரைக்கும் எழுதணும். First, you have a horizontal tube. One end of the tube is a U-tube. U-tubeனா யூடியூப் இப்போ பார்க்குறதுக்கு பேர் யூடியூபில் யூ ஷேப்பில் இருக்க டியூப் பேர் யூடியூப். ஸோ ஒரு ஹாரிசான்டல் டியூப், ஒரு எண்டில் தெர் இஸ் அ யூடியூப். அதுக்குள்ளே ஃபியூஸ்ட் CaCl2. ஃபியூஸ்டு CaCl2னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், அது வந்து உள்ளே இருக்கிற கேஸ் வந்து ட்ரை, ஐ திங்க் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். 1 செகண்ட். ஓகே, ட்ரை பண்ணுறதுக்காண்டி. ஓகே, சாரி. ஸோ இந்த யூடியூப்குள்ளே ஃபியூஸ்ட் CaCl2 இருக்குது. இதுதான் யூடியூப். யூடியூபுக்குள்ளே ஃபியூஸ்ட் CaCl2 இருக்குது. எதுக்கு இருக்குன்னா, இதுக்குள்ளே ஃப்ளூ கேஸ் போகும். ஃப்ளூ கேஸ் போக மட்டும் அதை வந்து ட்ரை ஆக்குறதுக்காண்டி அது எதுக்கு ட்ரை ஆக்குறாங்க, நத்திங் இஸ் நோன். மேபி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருந்தால் அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸை எவாப்ரேட் பண்ணுறதுக்காண்டி வந்து தே ட்ரையிங் இட். ஸோ ஃபியூஸ் CaCl2 இதில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் எண்ட் இஸ் யூடியூப் விச் ஹேஸ் ஃபியூஸ் CaCl2. அது வந்து ஒரு 3-வே ஸ்டாப் கிளாக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதுதான் அந்த 3-வே ஸ்டாப் கிளாக். இந்த டாட் இதுதான் 3-வே ஸ்டாப் கிளாக். இதில் என்னென்னா, இதை கண்ட்ரோல் பண்ணு, இதை கண்ட்ரோல் பண்ணு, இதை கண்ட்ரோல் பண்ணு. இதுக்கு பேர் ஸ்டாப் காக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பேர் ஸ்டாப் காக், இது ஸ்டாப் கிளாக். ஓகே, ஸோ என்னென்னா அடுத்த எண்டில் என்ன இருக்குன்னா, ஒரு கிராஜுவேட்டட் பியூரெட்னு சொல்கிறாங்க. கிராஜுவேட்டட் பியூரெட்னா, இப்போ நம்ம பியூரெட் என்னென்னா ஸ்டாண்டில் நிற்குதா, நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் பண்ணுற பியூரெட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டாண்டில் நிற்கும். இந்த பியூரெட் வந்து டாப் வழியாக பிடிச்சிருக்காங்க. லைக் ஓகே, இப்போ இந்த பென்னா நம்ம யூஷுவல் பியூரெட்ஸ்லாம் இப்படி பிடிச்சிருக்கோம். பியூரெட்ஸ் தான், என் தம் தான் பியூரெட்ஸ் தான், தம் அண்ட் பாயிண்ட் ஃபிங்கர் பியூரெட்ஸ் தானே இப்படி பிடிச்சிருக்கோம். கிராஜுவேட்டட்னா மேலேருந்து, ஓகே என் ஷீட் மறந்து போயிடுச்சு, சாரி. ஓகே, கிராஜுவேட்டட்னா மேலேருந்து இப்படி பிடிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் ஃப்ளோயிங் திஸ் வே டவுன். ஓகே, ஸோ அதனால இட் இஸ் கால்ட் அ கிராஜுவேட்டட் பியூரெட். அது வந்து கிளாஸில் செஞ்சுருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஐ திங்க் ஆல் ஆஃப் த டைம் கிளாஸில் தான் செய்வாங்க. ஓகே, அடுத்து இந்த கிராஜுவேட்டட் பியூரெட் வந்து ஒரு வாட்டர் ஜாக்கெட்குள்ளே இருக்கும். எப்படி வந்து நம்ம ரொம்ப கோல்டாக இருந்தால் ஜாக்கெட் போட்டுக்கோமோ, அது வந்து அந்த டெம்பரேச்சர் உள்ளே இருக்க இங்கே கேஸ் ஃபில் ஆகும். ஸோ இது வந்து கேஸ் பியூரெட். ஓகே, இந்த கேஸ் பியூரெட்குள்ளே கேஸ் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக, கேஸோடைய டெம்பரேச்சர் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்ட்டுக்காண்டி யூ ஹாவ் அ வாட்டர் ஜாக்கெட். அதாவது அதை சுற்றி வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே வச்சுருக்க மாதிரி வாட்டர் ஜாக்கெட்டுன்னு சொல்லிக்கலாம். அகெயின் இந்த கிராஜுவேட்டட் பியூரெட் வந்து ஒரு ரிசர்வாயர், வாட்டர் ரிசர்வாயரோட ஜாயின் ஆகும். இந்த வாட்டர் ரிசர்வாயர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த பியூரெட்டோடைய லெவல் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி வந்து வாட்டர் ரிசர்வாயர் வச்சுருக்கோம். ஸோ என்னென்னா, இந்த வாட்டர் ரிசர்வாயரை நீ தூக்கிட்டேன்னா, நீ ஓப்பன் இட்டா எல்லா கேஸும் வெளியில் போயிடும், இங்கேருந்து வெளியில் போயிடும். ஸோ அதனால் அதை வச்சு வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க, இவ்வளோ கேஸ் வேணும் இவ்வளோ கேஸ் வேணும்ன்ட்டு. பியூரெட்டில் வந்து இவ்வளோ ரீடிங்ஸ் இருக்கா, இப்போ இவ்வளோ இந்த பாயிண்ட் நான் வச்சுருக்க பென் வச்சுருக்க பாயிண்டில் தான் வந்து கேஸ் ஃபில் ஆயிடுச்சுன்னா, அவங்க கொஞ்சோன்ட்டு அதை தூக்கிட்டு இறக்குனாங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துடும். எப்படி பிப்பெட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கையை தூக்கணுன்னு கீழே இருந்ததோ, அதே மாதிரி தான் இந்த இது வாட்டர் ரிசர்வாயர் ஒர்க் ஆகும். எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, லெவல் ஆஃப் வாட்டர் அண்ட் பியூரெட் இஸ் மெயின்டைன், ரேஸ் அண்ட் லோட். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து என்னென்னா 100 cc, அது வந்து கேஸ் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு வால்யூம் மாதிரி. இப்போ எப்படி மாஸ் மெஷர் பண்ண கேஜி இருக்கோ, இது வந்து கேஸ் மெஷர் பண்ணுறதுக்காண்டி ஒரு யூனிட் சொல்லிக்கலாம், சிசி. ஓகே, ஸோ 100 cc கேஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. இப்படி என்னென்னா, இதில் என்னென்னா இப்படி போயெல்லாம் பண்ணிட்டு சம்திங் வந்து திரும்பி இப்படியே தான் சர்க்கிளில் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அது வந்து என்னென்னா, அந்த கேஸில் எவ்வளோ CO2 O2 CO வந்து இருக்குன்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் 3 இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஆல்கலைன் பைரோகேலில், அமோனியாக்கல் குப்ரஸ் குளோரைட்.
இந்த 3 வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதே ஆர்டரில் தான் மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா இங்கே 1 2 3 இருக்கா, அந்த 1 2 3ல ஃபஸ்ட் ஒன்ல யூல் ஹேவ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, செகண்ட் ஒன்ல யூல் ஹேவ் ஆல்கலைன் பைரோகேலல், தேர்ட் ஒன்ல யூல் ஹேவ் அமோனியாக்கல் கிப்ரஸ் குளோரைட். இப்போ இதோடைய ஜாப் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து CO2 மட்டும் அப்சார்ப் பண்ணும். செகண்ட் இது வந்து ஆல்கலைன் செகண்ட் ஒன் வந்து CO2 அண்ட் O2 அப்சார்ப் பண்ணும். தேர்ட் வந்து CO2 O2 அண்ட் CO மூணுமே அப்சார்ப் பண்ணும். இப்போ என்னென்னா அவங்க லாஜிக் வந்து இந்த பிரின்சிபல்லாம் போகாமல் இவங்க லாஜிக் சொல்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து என்னோடய காம்பவுண்டில் வந்து ABC 3 கேஸுமே இருக்குது. ஓகே, A வந்து CO2, B வந்து O2, C வந்து CO2ன்னு வச்சுக்கலாம். ABC ஃபஸ்ட்டு நான் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்குள்ளே ABC போட்டேன்னா A ஃபுல்லாக போயிடுமா, BC மட்டும்தான் இருக்கும். அந்த BCயை நான் எவ்வளோ வாட்டி இதுக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, ஏன்னா A ஃபுல்லாகவே காலியாகிடும். அதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். அடுத்து அந்த BCயை தூக்கி இதில் போட்டால் O2 வந்து B எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணிடும். ஸோ B எல்லாம் போயிடும், C மட்டும்தான் இருக்கும். இந்த சொல்யூஷனுக்குள்ளே எவ்வளோ வாட்டி அவங்க ABC இருக்குன்னு நினச்சி Cயை மட்டும் போட்டாலும் எதுவும் நடக்காது. A ஏற்கனவே அப்சார்ப் ஆகிடுச்சு, B ஏற்கனவே அப்சார்ப் ஆகிடுச்சு, C மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால அவங்க தேர்ட் ஆப்ஷனுக்கு போவாங்க. தேர்டில் வந்து இந்த CO அப்சார்ப் ஆகிடும், மீதி இருக்க எல்லாமே நைட்ரஜன் கேஸ். தே ஆர் அஸ்யூமிங் ரிமைனிங் கேஸ் இஸ் டேக்கன் அஸ் நைட்ரஜன். அவ்வளோதான். ஸோ இது வந்து பேசிக்லி இது புரிஞ்சிடுச்சுன்னா நீ ஹோல் சாப்டரே முடிஞ்ச மாதிரி தான். இது பேசிக் ரீடிங் தான் இதுக்கு மேலே. ஓகே, ஸோ என்னென்னா ஓகே இங்கே வந்து ஃப்ளூ கேஸ், யூடியூப், fuse CaCl2, 3-way stop clock, 3 stop cocks, absorption of CO2, absorption of O2, absorption of CO வந்து very deadly poisonous gas, carbon monoxide. அதனால் அது கண்டிப்பாக வந்து ஏதாவது ஏரில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணணும். கேஸ் பியூரட், வாட்டர் ஜாக்கெட், லெவலிங் பாட்டில் ஆர் வாட்டர் ரிசர்வாயர், என்ன வேணாலும் நீ கொடுத்துக்கலாம் அதுக்கு பேர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்சார்ப்ஷன் ஆஃப் CO2 என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு 100 cc வந்து கேஸை வந்து செக் பண்ணாங்க. இவ்வளோ தூரம் சும்மா விட்டுட்டு ஸ்டாப் கிளாக்லாம் எதுவும் பண்ணாமல் இப்படியே பாஸ் பண்ணிட்டு நான் மோஷன் காட்டுறேன். இங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் கேஸ் பீரியட்குள்ளே போய் இங்கே வரைக்கும் நிற்கும். இதை தூக்கி வந்து அவங்க 100 mmக்கு, இப்போ இதான் 100 mm, இதான் 100 mm. ஓகே, அஸ்யூம் த டாப் லைன் இஸ் கால் 100 mm. இவ்வளோ தூரம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு மீது எல்லாத்தையும் திரும்பி இதை கலெக்ட் பண்ணி இது வழியாக விடுவாங்க. ஓகே, அது எப்படி கலெக்ட் பண்ணி எப்படி விடுவாங்கன்னுலாம் யாரும் சொல்லலை. ரிப்பீட்டட் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து 100 cc தான், 100 cc ஃப்ளூ கேஸ் இதுக்குள்ளே வருது. ஃபர்ஸ்ட் இதை ஸ்டாப் கிளாக் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கிளாக் வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது ஓப்பன் ஆனோடனே இதோட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு to present in that ABC, அந்த ஏபிசியில் இருக்க எல்லா CO2 போயிடுது. ஸோ A எல்லாம் போகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் திறக்க மாட்டாங்க, டைரெக்டாக இங்கே வந்துடும். இங்கே வந்தோடனே அது வந்து லெவல் குறையும். கேஸ் 100 cc ஒரு 80 cc மாறிக்கும். ஓகே, 80 cc வந்துருச்சு. அடுத்து இது திரும்பி இந்த ப்ராசஸ் சொல்லி ஆரம்பிச்சு CO2 O2 CO மெயினாக CO2 அண்ட் O2க்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா CO2 சம்டைம்ஸ் வந்து மிஸ் பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு CO2 ஸ்டாப் கிளாக் வச்சு ஃபஸ்ட் ஸ்டாப் கிளாக் ஓப்பன் பண்ணி திரும்பி இது வராங்க. இப்போ 80ல் இருந்தது தெரியாமல் 76க்கு வந்துருச்சு. அப்போ அந்த 4 grams டோட்டலாக ஏற்கனவே 20 grams வந்து CO2 இருந்தது, இப்போ இன்னும் 4 grams வந்து CO2 இருக்குன்னா 24 grams CO2 இருந்துச்சு. அதான் அந்த அனாலிசிஸோடைய கன்க்ளூஷன் வரும். சரி, ஓகே, முடிஞ்சிச்சு. இது ஒரு 4 வாட்டி பண்ணுவாங்க. எப்போ வந்து 76 திரும்பி 76 இருந்துச்சுன்னா அவங்க வந்து அடுத்து O2க்கு வந்து விட்டுருவாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ண மட்டும் 100லேருந்து 80 ஆச்சு, 80லேருந்து 76 ஆச்சு, திரும்பி 76 இருந்துச்சு. குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் O2 விடுறதுக்காண்டி போகிறேன். ஸ்டாப் கிளாக் வச்சு செகண்ட் ஸ்டாப் கிளாக் ஓப்பன் பண்ணி அப்சார்ப்ஷன் ஆஃப் O2. என்னோட BC மட்டும்தான் இருக்குது. BCயில் Bயை வந்து அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு O2, C மட்டும்தான் இருக்குது. திரும்பி இதை தூக்கிட்டு இங்கே வர்றாங்க. 40க்கு ட்ராப் ஆயிடுச்சு. 40 cc தான் இப்போ என்கிட்ட இருக்குது. ஓகே, 40 cc இருக்குது, திரும்பி போகலான்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு செகண்ட் ஒன்குள்ளே திரும்பி போட்டோன்னே 40 வந்து ஒரு 35க்கு வந்துச்சு. ஓகே, அப்போ 76லேருந்து 35 வரைக்கும் எனக்கு வந்து ஆக்சிஜன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. அடுத்து தேர்ட் ஒரு நிறையா வாட்டி முடிஞ்சக்கப்புறம் கன்கரண்ட்டாக வந்ததுக்கப்புறம் தேர்ட் CO காண்டி தேர்ட் ஸ்டாப் காக் ஓப்பன் பண்ணி அவங்க விடுறாங்க.
ஃபைனலாக வந்து இந்த கேஸ் பியூரட்குள்ளே வந்து எல்லாமே முடிஞ்சு வர மோட்டில் உனக்கு வந்து ஒரு 40 இல்லை ஒரு ஓகே ஒரு 20 இருக்குது 20 சிசி அப்படின்னா மீதி 20 சிசி இஸ் நைட்ரஜன் கேஸ். ஸோ இது என்ன டைப் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏபி அப்சார்ப்ஷன் ஆஃப் CO2 பல்ப் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மல்டிபிள் டைப்ஸ் பண்ணுறாங்க, கம்ப்ளீட் அப்சார்ப்ஷன் முடிஞ்சக்கப்புறம் வால்யூம் டிக்ரீசஸ். அப்சார்ப்ஷன் ஆஃப் O2 பல்ப் 2 ஆல்கலைன் பைரோகலர் முடிச்சோடனே வால்யூம் டிக்ரீசஸ். தேர்ட் ஒன் அப்சார்ப்ஷன் ஆஃப் CO பல்ப் 3 அமோனைக்கல் கிப்ரஸ் குளோரைட் வால்யூம் டிக்ரீசஸ். ரிமைனிங் கேஸஸ் டேக்கன் அஸ் நைட்ரஜன். அவ்வளோதான் சாப்டர் ஓவர். இந்த சிக்னிஃபிகன்ஸ் மட்டும் ஷார்ட்டாக முடிச்சதேன். என்னென்னா நான் ஏற்கனவே சொன்னது கிவ்ஸ் ஐடியா அபவுட் கம்ப்ளீட் அண்ட் இன்கம்ப்ளீட் கம்பஷன். அதான் பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுது. இஃப் CO வேல்யூ ஓகே இஃப் கன்சிடரபிள் வேல்யூனா யூஸ்வலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா CO கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ 5 தான் இருக்கணும்னா 10 இருந்துச்சுன்னா வந்துட்டு இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடக்குதுன்ட்டு அர்த்தம். அந்த ஃபியூவல் அந்த ஃப்ளூ கேஸ் வெளியே வர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஃபியூவலில் இன்கம்ப்ளீட் கம்பஷன் நடக்குது. அப்புறம் ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது, ஷார்ட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜனாக இருக்குது அப்படின்றத கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ O2 வேல்யூ அந்த மாதிரி 5 இருக்கிறதுக்கு பதிலாக 10 இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் கம்பஷன் நடக்குது, எக்ஸஸாக வந்து நம்ம O2 சப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த கன்க்ளூஷன்ஸ். இது 3 வந்து கன்க்ளூஷன்ஸ். ப்ரிகாஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிகாஷன் எனக்கே புரியல, அதனால் அதை விட்டுட்டு 3 ப்ரிகாஷன்ஸ் எழுதுனா போதுன்றனால கேட்டால். ஸோ என்னென்னா CO2 O2 CO ஆர் அப்சார்ப்ட் இன் ஆர்டர். எப்போவுமே CO2 O2 CO தான் பண்ணணும். CO2 CO O2ன்னு வந்து நம்ம ரொம்ப மூளையாக உட்காந்து பண்ணக்கூடாது, இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு CO வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும். நான் சொல்கிற மாதிரி அந்த 15-20லாம் இருக்காது. மேபி லைக் 2-3 சிசி அவ்வளோதான் வந்து CO இருக்கும். ஏன்னா அது வெரி டேஞ்சரஸ். நான் சொன்ன மாதிரி வெரி ஸ்மால், இட் ஷுட் பி மெஷர்ட் கேர்ஃபுல்லி. அடுத்து ஆல் ஏர் ஃப்ரம் ஆர்பினா என்னன்ட்டு எனக்கே தெரியல. ஓகே வாட்டர் ரிசர்வாயருக்கு தான் ஐ திங்க். 1 செகண்ட், புக்கில் ஆர்பின்னு போட்டனால நானும் ஆர்பின்னு போட்டேன். ரிசர்வாயர் பாட்டிலா இப்போ ஓகே வாட்டர் ரிசர்வாயர்னு கூட நீ எழுதிக்கலாம். ஆல் ஏர் ஃப்ரம் தட் வாட்டர் ரிசர்வாயர் இஸ் ரிமூவ் பை லிஃப்டிங் த வாட்டர் ரிசர்வாயர். என்னென்னா நான் சொன்னது தான், நீ அதை தூக்குனேன்னா யூல் பி ஏபிள் டு அட்ஜஸ்ட் எவ்வளோ வால்யூம் வந்து மெயின்டைன் பண்ணணுன்ட்டு. ஃபுல்லாக தூக்கிட்டேன்னா எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகி அட்மாஸ்ஃபியருக்குள்ளே போயிடும். தட் இஸ் பேசிக்லி த ஹோல் சாப்டர் முடிஞ்சிச்சு. இன் 27 minutes த ஹோல் சாப்டர் ஃபார் CAT 3 லாஸ்ட் சாப்டர் முடிச்சாச்சு. இது ஏதாவது டவுட்னா கூகுள் பண்ணோம். 1 செகண்ட். இது வந்து இதுதான் ஆக்சுவல் ஆர்சாட் இன்ஸ்ட்ருமெண்ட். கூகுள் பண்ணாலே தெரியும், பட் கூகுள் பண்ண யாருக்கும் மூடு இருக்காது. பேசிக்லி இங்கே தான் அந்த யூடியூப் 3 வாட் எவர் யூ கால் இட் டெஸ்ட் டியூப்ஸ் மாதிரி இருக்கிறது. கேஸ் பியூரட் இங்கே தான் அந்த வாட்டர் ரிசர்வாயர். இது அதோடைய பிக்சரைஸ் டயக்ராம் என்ன, வாட்டர் ரிசர்வாயர், கிளாஸ் பியூரட், 3 things and then YouTube. அவ்வளோதான். இங்கே நிறையா ஃப்ளூ கேஸ் ட்ராவல் ஆகி இதான் அந்த ஸ்டாப் கிளாக், ஸ்டாப் காக்ஸ் இதான் கண்ட்ரோல் பண்ணி இந்த 3 கண்ட்ரோல் பண்ணுறது இது தான். அடுத்து இது இப்படி போய் இதைத்தான் தூக்குவாங்க. ஸோ இதை கொஞ்சம் தூக்கிட்டு ஐ திங்க் திரும்பி இதுக்குள்ளே போகும். ஸோ அவ்வளோதான். இதை நான் கூகுள் பண்ணேன், அதனால் எனக்கு தெரியும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க். அந்த கொஷின் 6 questions இருக்குது, அதை வந்து சால்வ் பண்ணி பார்த்தா லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சால்விங் இஸ் ஆல்வேஸ் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த சாப்டரில் அவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்கன்னு மேம் சொன்னாங்க. கேட்டால் ஆன்சர் பண்ணுற மாதிரி அந்த ஃபார்முலாஸ் மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். calculator very essential for chemistry exam. All the best. Bye bye.